சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐனியா வந்துட்டா. என்ன நடக்க போதோ பொறுத்திருந்து பாப்போம். என்ன மைனி நல்லா இருக்கல? நன்னேரம் வருவேன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டியா? அதான் ஆணு வாயை பிளந்துட்டியா அதிர்ச்சி. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கியா? நான் பாக்கல உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன். மக்களே எப்படி இருக்க? சின்ன பொண்ணு என்ன வசந்தி எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்குங்க. இவ்வளவு நேரம் நல்லதா இருந்தோம். இனிமே எப்படியே தெரியல. கடவுள் விட்ட வழி. புஷ்பக மாறில எடுப்பேன் அப்படி இப்படின்னா மூஞ்சி மட்டும் இப்பதான் சோப்பா மாறி இருக்கு. கோவத்துல கொப்பளிச்சுட்டு நிக்கா. என்ன ஆகுதுன்னு பாப்போம். என்ன மைனியோ இரின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கியா? ஒரு மாதிரி இருக்கேலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன மைனியோ போன தடவை வந்திருக்கும் போது குண்டு குண்டு குஸ்பி இட்லி மாதிரி நல்ல உருண்டு தரண்டு நல்ல பளபளன்னு இருந்தியா. இந்த தடவை வந்திருக்கும் போது இந்த வத்தல் போடும்ல சீனரைக்கா வத்தி போய் காஞ்சி ஒரு மாதிரி கருவாடா கிடக்கும்ல அந்த மாதிரி கிடைக்கிய வத்தி போய். பாருங்க மைனியா நான் நல்லா தான் இருக்கேன். இப்படிலாம் சும்மா எதுவும் சொல்லிட்டு கிடக்காதியா. நான் எதுக்கு சும்மா சொல்ல போறேன்? எனக்கு கண்ணு ரெண்டு அவிஞ்சா போய் கிடக்கேன். என் கண்ணு ரெண்டு முட்டை கண்ணு மாதிரி நல்ல முழிச்சு தானே பாத்துட்டு இருக்கேன். உங்களை பார்க்கும் போதே தெரியுதா 10 கிலோ குறைஞ்சு வேலை கிடக்கிய. நீங்க நல்லா இருந்தாத்தா, நீங்க நல்லா இருந்தாத்தா நான் நல்லா இருக்க முடியும். இப்படி அழுதுட்டு இருக்கியா? வந்தது வராம அழாதியா. நீங்க இப்படி வத்தி பாதி ஆளா இருக்கத பார்த்து என் மனசு தாங்க முடியல மைடியா. அதான் பொறுக்க முடியல அழுதே. ஆகா புஷ்பக்க மனசு அப்படி கரையுதே. பேசுமா நானும் பாதி ஆளா வத்தி பேரா இருக்கேன். யாராவது சொன்னாவளா? நீங்க வந்த உடனே தான சொல்லி இருக்கீங்க. இப்பதான் எனக்கே தெரியுது. பாவி மக்கா சாஞ்சிட்டாலே நம்ம புஷ்பக்கா. மைனியோ நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுதியா? உங்களை தியாட்டி கொண்டு வரது என் பொறுப்பு. உங்களுக்கு தான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் தின்னுங்க, இல்லைன்னா ஜூஸ் அடிச்சு குடிங்க. உடம்பு தியாத்துங்க மைனியோ. நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க முடியும். உங்களை சுத்தி எல்லாரும் எத்தனை பேர் நல்லா இருக்க முடியும் சொல்லுங்க. இப்பதான் அந்த பாக்கிறதுக்கே லட்சணமா இருக்கு. பாவி மக்கா இதென்ன கூத்தா இருக்கு? மைனி சம்மந்தி ஒன்னா சேர்ந்துட்டாலும் போல இருக்க. மாரல் எடுத்து அடிப்பேன் அப்படி இப்படின்னா பாச மழையில நனைஞ்சிட்டாளா பாவி. கேக்கோ அந்த நெக்லஸ் என்னன்னு கேளுக்கா என்னாச்சுன்னு. இப்பதானே வந்திருக்க உடனே எப்படி கேட்க முடியும்? பாவி புஷ்பக்கா 5 நிமிஷத்துல ஆளே மாறிட்டேன். வந்த உடனே சண்டைக்கு நிக்க முடியுமா? நெக்லஸ் எங்கன்னு ஒரு காப்பி தண்ணியை பாட்டு குடிச்சு அதுக்கப்புறம் கேப்ப முடியும். கேட்கலன்னு வச்சுக்கோ. அப்புறம் நான் அண்ணாட்டு சொல்லி கொடுத்துருவேன். நல்லா இருப்பிட்டு சொல்லி கொடுத்துறாட்டி இந்த மனசு என்று தூக்கி போட்டு வெளுத்துருவாரு. இக்கா ஒழுங்கா கேட்டு வந்த உடனே ஐஸ் வைக்கிறத பத்தியா? உனக்கு பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ பத்தி போயிட்டா பாதி ஆளா இருக்க. நீ எப்படிலாம் கதையை போடுதா பத்தியா? பாட்டி நீ எல்லாம் டெய்லி பார்க்கதான் செய்தி இருக்கியா? எனக்கு என்னைக்காவது வத்தி இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்களா? என்னைக்கே ஒரு நாள் பார்க்க வந்த உடனே வத்தி இருக்கேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சா பத்தியா? பாவி மக்கா நீ திருந்திக்கிட மாட்டா. சும்மா இருட்டி. இவ எனக்கு குசு குசு மந்திரம் வாழுதா? உண்மை இருக்க ஆளையும் சொரிஞ்சு விடுவா போல இருக்க. இவ ஏற்கனவே நல்லவ கிடையான்னு எனக்கு தெரியும். இருக்கிற எல்லார் வீட்லயும் பிரச்சனை கிளப்பதுக்குனே வருவா. மைனியா மைனியா இருட்டி என்னத்துக்கு கூப்பிடுதா பாரு. காப்பி ஈப்பி போட்டு கொடுத்துருவாருன்னா மைனியா தேயில தண்ணி போட்டு தரட்டா? வேண்டாம் அந்த தேயில போட்டு குடிச்சோம்னா பித்தம் மண்டைக்கேறி ஒரு மாதிரி தலை சுத்தம் கிருக்குன்னு அதெல்லாம் சரிப்படாது. அதனால உங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி போட்டு தரட்டுமா? ஆமா எனக்கு பிடிச்சது கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். எனக்கு காப்பினாலே பிடிக்காது, டீனாலும் பிடிக்காது. இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னா கொஞ்சம் நல்லா மடக்க மடக்குன்னு ஒரு செம்பு போல குடிப்பேன். பாவி ஒரு செம்பா உனக்கு அது பேசிட்டு இருக்கீங்க. நான் போய் எங்க மைனிக்கு பூஸ்ட் போட்டு கொடுத்துட்டு வரேன். மைனிய பூஸ்ட் குடிச்சிட்டு காலைல வெந்நிய ஊத்திட்டு நிக்காதியா. உடனே பஸ்ஸுக்கு கிளம்பணும்னு ராத்திரி இன்னைக்கு ஒரு நாள் படுத்துக்கிட்டு காலையில கோழி குவை எந்திரிச்சு பஸ்ஸுக்கு போயிடலாம். என்ன காலையிலே கோழி குவை என்ன விரட்டி விட்டலாம் பத்தியோ? நடக்காது. நாளைக்கு சாயந்தரம் 6:30 மணி போலதான் போவேன் பஸ்ஸுக்கு. அவன் சொல்லுத பத்தியா? நான் காலையில போங்க, அவன் நாளைக்கு சாயந்தரம் தான் போவாளாம். எம்மா இவ்வளவு ஒரு நாள் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. உருண்டிட்டு வருவாளே. உங்க மைனிக்கு அருகே காப்பியும் டீயும் பிடிக்கலன்னா அதைத்தான் போட்டு கொடுக்கணும். அப்பதானே வந்த பஸ்ஸுக்கு மறு பஸ்ஸுக்கு ஓடுவா. அதுக்கு இல்லாம பூஸ்ட போட்டு கொடுக்கன்னு சொல்லி அவளுக்கு பிடிச்ச மாதிரி செய்து கொடுத்தா அவன் ஒரு நாள் இருக்கதான் செய்வா. என்னெல்லாம் நடக்க போது தெரியல. புஷ்பாக்கா நடக்கட்டும் நாங்களும் பார்க்க தான் போறோம். சின்ன பண்ணி இப்ப என்னட்டு செய்ய? இப்ப வந்து கேட்க ஆளை பாருங்க. ஆளை வந்த உடனே அப்படி பேசுறேன் இப்படி பேசுறேன். நெக்லஸ் எங்கன்னு கேளுங்க. காப்பி போட்டு கொடுக்க போறாளாம், பூஸ்ட் போட்டு கொடுக்க போறாளாம். போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பாருப்போ. மைனியா என்ன செய்தியா? ஓடியாங்க. வந்துட்டு நான் வரேன். பால்ல தண்ணி கிண்ணி கலக்கிறாதியா? நல்ல திக்கா இருக்கட்டேன்னா அப்படி கையை வச்சா கை உள்ள இறங்க கூடாது. அப்படி இருக்கணும் திக்காட்டு பூஸ்ட். எங்க அம்மைக்கு இது தேவைதான். வந்தோன்னா தலைகள் எல்லாம் நிக்க சொல்ல வச்சு கேட்க வச்சுதா. சரி நல்லபடி நான் கிளம்புறேன். நல்லா இருந்து பூஸ்ட் எல்லாம் குடிச்சு எடுத்துட்டு வாங்க. ஆமா அந்த பூஸ்டுக்கு நான் அளந்து தானே கிடைக்கேன். சின்ன பண்ணி இரி புஷ்பக்கட்ட மைனிகாரி என்ன பேசுதான்னு கேட்டுட்டு போவோம். அந்த நெக்லஸ்குள்ள கதையை என்ன ஏதுன்னு கேட்காம போகக்கூடாது. நல்லபடி உங்களுக்கு என்ன ஒரு வீட்டுல இட்லி வாங்கினீங்கன்னா இன்னொரு வீட்டுல சப்பாத்தி குருமா சட்னி அப்படி போய்கிட்டே இருக்கு லிஸ்ட். ஆனா எனக்கு அப்படியா? நான் போய் தான் சப்பாத்தியை போடணும், குருமாயை வைக்கணும். ஏகப்பட்ட சோழி கிடக்கு. தலை ஒரு சைடா வெட்டிட்டு போகுது. எப்ப வாட்டெல்லாம் பேசணும் மனசே. கொஞ்ச நேரம் இரியா அங்க என்ன ஏது பேசலான்னு பார்த்து எடுத்துட்டு போவோம். இல்லன்னா புஷ்பக்க ஏமாந்து போயிருவா. அந்த நெக்லஸ் கேட்கவும் மாட்டா மைனிகாரிட்ட. நம்ம இருந்தாவா தள்ளி தள்ளி சொல்லி கேட்க வைப்போம். இல்லன்னா புஷ்பக்க நெக்லஸ் போக்குதான். அப்படி சொல்லுதீங்களோ? ஆமா அதுக்கு தானே சொல்றேன். இல்ல உட்காந்து காப்பி டீயும் இந்த ராத்திரி சாப்பாடையும் முடிச்சிட்டு போறதுக்காக உட்காந்துருக்கேன். புஷ்பக்கிட்ட சொல்லதான் புஷ்பக்க கோவம் வரும். அப்பதான் மைனி கேட்டு மெதுவா நெக்லஸ் பத்தி கேப்பா. இல்லன்னா நெக்லஸ் போக்கா போயிரும். அது கிடைக்காது. சொன்னா கேளு கீழே உட்காரு. ஏதாவது ஒரு நல்லது செய்து கொடுப்போம். எத்தனை நாள் நமக்கு புஷ்பக்கா என்னெல்லாம் தாரா.
பரவாயில்ல, இன்னைக்கு தான் நன்றியோட இருந்திருக்கியா தின்ன சாப்பாட்டுக்கு. சின்ன பண்ணத்தே, நீங்க எப்படியாவது எங்க அம்மாட்ட கொஞ்சம் சொல்லுங்க தே, இல்லைன்னா எங்க அம்மா பேசாம கேட்கவே மாட்டதே. பேத்த கணக்கு இப்படி விட்டுட்டு இருந்திருக்கா பாத்தீங்களா நெக்லஸ். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு எங்க அப்பா யாசுவாதே. சரி மக்களே, நாங்க பாத்துக்கிட்டோம். நாளைக்கு ஒரு பரிசு தானே இருக்கு, நாளையோட முடியல பரிச்சை. ஆமத்தி பரீட்சைக்கு படிக்கிறோம், நான் போய் படிக்கணதே. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க தே எங்க அம்மாட்ட, நான் போறேன். சரி மக்களே, நல்ல படி என்ன, அப்பதான் நல்ல மார்க் கிடைக்கும். சரி போ. சின்ன ஒளிஞ்சிருந்து கேப்போ என்ன பேசாவன்னு. நல்லபடி, இதெல்லாம் ஒட்டு கேட்க மாதிரி தானே. சின்ன பண்ணி, இதெல்லாம் ஒட்டு கேட்கற லிஸ்ட்ல வராது. நம்ம நல்லது தானே செய்தோம் புஷ்பாக்கு. வா சும்மா ஒட்டுக்கே போவா. நம்ம 4 மணிக்கு ஒட்டு கேட்கறனாலே அல்வா திங்க மாதிரி தான். அதுக்கு என்ன, நமக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. சரி நம்ம புஷ்பாக்காவை காண்டி சரி ஒரு நல்லதுக்கு தானே. சரி நம்மளும் ஒட்டு கேட்போம். இந்தங்க மீனே குடிங்க, சுட சுட இருக்கு ஆறிடாம. என்ன மைனே வெறும் பூஸ்ட்னோட பூஸ்ட் மட்டும் கொண்டு வந்திருக்கியா? பக்கத்துல கடிக்கிறதுக்கு எதுவும் ஒண்ணு இல்லையா? மைனியா எங்க ஓடுதியோ? மைனியா நீங்க தானே கேட்டியா கடிக்கிறதுக்கு ஏதா இருக்கான்னு? எங்க தெரியல, ஒரு செவல நாய் ஒண்ணு கிடக்கு, அதே மாதிரி ஒரு கருத்து குட்டியும் கிடக்கு. ரெண்டுமே நல்லா கடிக்கும். அதான் தூக்கிட்டு வரதுக்கு போறேன். நீ பார்த்து ஒண்ணு இல்லையா? மாச கடைசி ஆயிட்டா உங்க அண்ணன் எதுவும் வாங்கி போடல. நாளைக்கு தான் ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. இல்லனா மிச்சர் கிடக்கும். மிச்சர் இல்லையே இன்னைக்கு. காலையில கொஞ்சோண்டு மிச்சர் கிடந்து அதுக்கே 2 பேரும் அடிப்படி போட்டு தின்னாள்வா. நாளைக்கு வாங்கிட்டு வரேன் உங்க அண்ணன். சின்ன படம் பாத்தியா, பூஸ்டுக்கு சைட் டிஷ் வேணுமா? ஐயா இன்னைக்கு பாச்சி, இனி என்னென்ன எனக்கு பிடிக்கும்னு கேட்டு வச்சிடுங்க. அப்பதான் உங்களுக்கு செய்து எடுத்து தர முடியும். இதுல இது வேறயா? அப்படி என்னதான் மைனியா திம்பியா? வடை பச்சி அப்படிலாம் உங்களுக்கு பிடிக்குமா? வடை பச்சி மட்டும் இல்ல, இப்போ 2-3 மிச்சர் வச்சுக்கிடுவேன், காரச்சோவு வச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறம் இந்த மத்தியானம் அயில மீனை வாங்கி நல்ல மசாலா தடவி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருப்பேன். அது சாயந்தரம் ஆனோடனே பூஸ்ட் போடும்போது டக்குன்னு எடுத்து ஒரு பக்கம் ஒரு சட்டியில போட்டு பொரிச்சிருவேன். அதையும் எடுத்து பக்கத்துல வச்சுக்கிடுவேன். பூஸ்டுக்கு நல்ல அயில மீன் பொரிச்சு தின்னா நல்லா இருக்கும். பாவி பக்கா பூஸ்டுக்கு பொரிச்சு மீனா சைட் டிஷ். இவன் எங்க இருந்து வந்தாயா? குறைஞ்சது ஒரு 5 பக்கம் வச்சிருந்தாதான் எனக்கு பூஸ்ட் குடிக்கிறதுக்கு வசமா இருக்கும். என்ன அழிச்சு விட போல இருக்க, என் நாத்துவே மிஞ்சிருவா போல இருக்க இவன். சரி இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடிச்சுக்கிட்டேன். பிறகு ராத்திரிக்கு ஏதாவது செய்து எடுத்து வைங்க சாப்பிடுறதுக்கு. புஷ்பாக்கா இங்க கிடந்து எட்டி பாக்கியா? ஏக்கா இதான் சமயம், பூஸ்ட் ஊத்தி கொடுத்தாச்சுல. இப்ப கேளுக்க நெக்லஸ். பாரு இப்ப விட்டுட்டேன்னு வச்சுக்க, அவளதான் அவளை பிடிக்க முடியாது. அவ தின்னுட்டே இருப்பா போல இருக்க. அவ இந்த பூஸ்டுக்கு 5-6 வகை கேட்கா. இன்னைக்கு ராத்திரிக்கு எத்தனை வகை கேட்க போறாலும் தெரியல. அதுக்கு முன்னாடி நெக்லஸ் கேட்டுரு. அவ மட்டும் இல்லன்னு சொல்லிட்டோம், அவளை அடிச்சு பத்தி விட்டுருவோம் ஊருக்கு. கேட்கமிட்டு சத்தம் போடாதீங்க கேட்டி பாத்திரமாட்டி. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம், நீ அதை பத்தி கவலைப்படாத. முதல்ல நெக்லஸ் கேளு, இல்ல அண்ணன் சொல்லி கொடுத்துருவேன். அப்படி மிரட்டிட்டு அடைக்கியும் கேட்கமிட்டு எனக்கு கேட்கவே ஒரு மாதிரி இருக்குட்டி. எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்கா? 1 கிராம் தங்கம் எவ்வளவு தெரியுமா உனக்கு? 2 பிள்ளைல வச்சிருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கும் தெரியும் டி எவ்வளவு விலை விற்கின்னு. இருந்தாலும் அவட்ட கேட்கறதுக்கு ஒரு சங்கடம் போல இருக்குட்டி. கொடுத்துட்டு உடனே கேட்காளா இப்படி மைனியா இருந்துச்சு அப்படின்னு கேட்க நினைச்சிடக்கூடாதுட்டியா? நினைச்சு போறா. அவளால உனக்கு ஏதாவது காரியம் ஆகுதா? அங்க பாரு பூஸ்டுக்குள்ள தலையை விட்டுறா போல இருக்கு. சவத்தை என்ன செய்ய? போய் கேளு, நாங்க போகவே மாட்டோம். சரிட்டி கேக்கேன். மைனியா அந்த நெக்லஸ் என்ன நெக்லஸ் மைனியா? எங்கதான் போவாளா? புளுக்கு ஓடிடுதா? அடியே செல்வண்டு காது அவிச்சு போச்சு இவளுக்கு. போய்கிட்டு இவளுக்கு நம்மள கோபப்படுத்தி பார்க்கவே இவளுக்கு சொல்லியா போச்சு. ஓக இங்கதான் நின்னுட்டு இருக்கியா? அடியே செல்வண்டு என்ன நீ சொல்லுங்க. என்னடி உன்னை அங்க இருந்து எத்தனை கூப்பிட? காது கேட்காத உனக்கு? இல்ல நீ உண்மையில கேட்கல. கேட்காதல? கேட்காது. நான் கூப்பிட்டா வேணுக்குன்னு கேட்காத மாதிரி நிப்ப. இல்ல நீ மட்டன் சூப் ரொம்ப சூடா இருந்துச்சா, அத கொஞ்சம் ஆற வச்சு கொண்டு வரலாம்னு நினைச்சேன். ஆற வச்சா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க வேண்டியதுனே, நல்லா ஆறிடும்ல சீக்கிரமா. அடியே மட்டன் சூப்ப எப்படி குடிக்கணும்? நல்ல சுட சுட குடிக்கணும். கொண்டு வர வேண்டியது சூடாட்டு. பேந்த பாத்துட்டு இருக்கத பாருங்க. தூக்கிட்டியத. ரொம்ப சீன் படாத. நான் மாசமா இருக்கேன்னு தெரியும்ல. வெயிட் தூக்கப்படான்னு உனக்கு தெரியும்ல. சாரி அண்ணி, நீங்க போய் உட்காருங்க, நான் கொண்டு வரேன். புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சு நடந்துக்கோ. புரிஞ்சு நடந்தா நான் எதுக்கு காட்டு கத்த போறேன்? எல்லாரும் ஒரே யாச்சி என்ன எதுக்கு இவ இந்த நிலை நிக்கானு? அவ ஒழுங்கா இருந்தா நான் எதுக்கு கடந்து சத்தம் போட்டு நடக்க போறேன்? நான் எதுக்கு பொல்லாதவளா இருக்க போறேன்? நான் நல்லவதானே. அடி அண்ணன் நடக்காத. சீக்கிரமா வர சொல்லட்டு. என்ன பாத்துட்டு இருக்க? தலையில என்னன்னு தெரியல, குடுகுடுங்கு. தலையில பியான் கிடக்கும் நினைக்கேன். 2 பியான் பாரு. நல்லதான் பியான் பாக்க நல்ல சுகமா இருக்க. நீலம்பரி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தானே நீ ஆசைப்பட்ட? சுகமா கைய கால நீட்டுக்கிட்டு அப்படியே சூப்பை குடிச்சுக்கிட்டு ஒரு ஆளு பியான் பேக்க தலையில அப்படி சுகமா இருக்கு. தூக்கம் எப்படி வருது தெரியுமா? சிலு அந்த குடிசையில கிடந்து என்ன பாடுபட்ட 10-15 நாளா. எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா சார், இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். ஆமா வெளியே இருந்தேன், சிக்னல் கிடைக்கல. ஓகே சார், பரவாயில்ல, வைக்க. கத்தடியோ எங்க அண்ணன் வந்துட்டான். சும்மா பொண்டாட்டி பியான் பாக்கிறது தெரிஞ்சுட்டா அவ்வளவுதான், என்ன கொன்னுட்டான். போது பியான் பார்த்ததெல்லாம் பாது வேண்டாம். மாமாய் சூப்பு குடிக்கீங்களா? இடி இவ எப்படி வந்தா? இப்பதான் மாமாய் உங்க தங்கச்சி மாசமா இருக்காவலாம். உண்மையிலே வா? ஆமா மாமாய், நீங்க தாய் மாம்சம் ஆக போறீங்க. தங்கச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கனே. அண்ணி நல்லா கவனிக்கங்க என்ன. பாத்தியா மட்டன் சூப்பு கையில என்ன அளவோட செஞ்சிருக்காங்க பாத்தியானே? ரொம்ப நல்லா இருக்கனே. குடிச்சிட்டே இருக்கேன். நீ குடிக்கனே கொஞ்சோண்டு.
வேண்டாம் வேண்டாம், நீனே குடி. சரி, நீ மட்டும் தான் வந்தியா? எப்படி அவருங்க? அவரை பத்தி மட்டமா பேசி பேசிதான் இவங்க எல்லாம் மதிக்க மாட்டாங்க என் புருஷனை. இனிமே மட்டமா பேசக்கூடாது. நீனு நான் நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இப்ப அவரு பெரிய லெவல்ல ஆயிட்டாரு. குவாலி பண்ணைக்கு முதலாளி ஆயிட்டாரு. அவரும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து குவாலி பண்ண வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு மனுஷன். அதனால பாக்க விட முடியல அவரை. எப்ப வாராரு எப்ப போறாரு யாரு கண்டா ஒண்ணு பாக்க முடியல. அவ்வளவு பிஸி. என்னடா இது என் புருஷனா இது? எங்க எங்க ஆசிட் இருக்கலடா, எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? ஐயா, காலையில காப்பி கனடால, மத்தியானம் சாப்பாடு சிங்கப்பூர்ல, ராத்திரி சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னடா இது நமக்கே டஃப் கொடுப்பாரு போல இருக்கு. காலையில நம்ம வரும்போது வீட்ல உறங்கி நடந்தாரு. இப்போ கனடாங்காரு சிங்கப்பூருங்காரு. வைக்கிறேன். ஆமா, நாளை காலை எந்த நாட்டுல இருப்பேன்னு எனக்கே தெரியாது. கூடிய சீக்கிரத்துல ஒரு பிளைட்டை வாங்கி நானும் என் ஒய்ஃபும் நாடா சுத்த போறோம். என்னங்க நீங்க பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு, முன்னால தானே தெரு டூர் போயிட்டு இருந்தேன், இப்ப வேர்ல்டு டூர் போறேன். பணக்காசுலாம் நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது. எத்தனை கோடி வேணும் சொல்லுங்க, டப்பு டப்பு டப்புன்னு அனுப்பி விடுதே. சரி, மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வைங்க போன. என்ன மாப்பு ஒரு மாதிரி பாக்கீங்க? இல்ல மச்சான், அது வந்து யாரோ ஒண்ணு இல்ல, இல்ல நான் அப்பவான நேரம் குடுக்கற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுப்போம்பாங்க. அதே மாதிரிதான் என் வாழ்க்கையிலயும் ஒரே நாள்ல எல்லாம் நடந்துட்டு. மழை கொட்டுச்சோ இல்லையா எங்க வீட்டுல, பணமழை கொட்டுன்னு கொட்டிட்டு. உங்களுக்கு எத்தனை கோடி வேணாலும் சொல்லுங்க, டப்பு டப்புன்னு 5 நிமிஷத்துல இறக்கிடுவேன் கொண்டு. சரி மச்சான், நல்லா இருந்தா போதும், எனக்கு அதுவே சந்தோஷம். சரி சாப்பிடுங்களா? இங்க என்ன கிடைக்க போகுது? அப்படி நூடுல்ஸ் கிடைச்சிருமா, பீஸா கிடைக்குமா, பர்கர் கிடைக்குமா? உங்க வீட்டுல என்ன காஞ்சு போன ஆப்பமும் இந்த பிஞ்சு போன தோசையும் தானே கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு சரிப்படாது. சரி மச்சான், அப்ப பரவாயில்ல, நான் வேணா பிஞ்சு தோசை ஆப்பம்லாம் சாப்பிட்டுக்கிடுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் போய் சாப்பிடுதே, நீங்க ரெஸ்ட் எடுங்க. பிஞ்சு போன தோசை 3 இருந்தேன்ல, எனக்கு போட்டு நாத்திங்க. என்னடா செல்லம், மாமனை இதுக்கு முன்னாடி பாக்காத மாதிரி அப்படி பாக்கீங்க ஆச்சரியத்தோட? என்னங்க இதெல்லாம் கோமாளி வேஷம்? காலையில கனடா, மத்தியானம் சிங்கப்பூர், சாயந்தரம் மாமியார் வீடா? காலையில நான் வரும்போது உறங்கிட்டு கிடந்தேரு. எப்ப கனடா போறாரு, எப்ப சிங்கப்பூர் போறாரு, எப்ப கிடந்தேரு? எல்லாம் கனவுலதான். யாரு டீவா பழப்பத்தவளா இருக்கா? நீ தானே சொல்லிட்டு இருந்த உன் புருஷனை பத்தி அப்படி ஒரு ஒய்யாரமா தூக்கி வச்சல. அதான் நான் வரும்போது காதல லேச விழுந்துட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்ல, அதான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். எப்படி என் ஐடியா, எப்படி என் நடிப்பு. சாடிக்கேத்த மூடிதான் போய் நீரு. எனக்கு ஏத்த புருஷன் நீர் தான். இவ்வளவு நாளும் எப்படி தியார போறீர்னு நினைச்சேன். தியாரிட்டீரு. இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிடும். மட்டன் சூப்பா? ஆமாங்க, ராஜ மரியாதை தான் இப்பம்லாம் எனக்கு. மட்டன் சூப் தாங்க. காலையில இட்லி வச்சு நல்ல மட்டன் வச்சு ஒரு நொறுக்கு நொறுக்கிட்டேன். அட பாவி, புருஷன் ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு ஏதாவது குடுக்கணும்னு நினைச்சேட்டி. நீங்க தானே சொன்னீங்க காலையில அங்க சாப்பிட்டேன், மதியானம் எங்க சாப்பிட்டேன், ராத்திரிக்கு எனக்கு பீஸா தான் வேணும், பர்கர் தான் வேணும், நான் அப்படிதான் சாப்பிடுவேன் இப்படிதான் சாப்பிடுன்னு சொன்னீங்களா? அதனால சொன்னா கரிஞ்சு போன ஆப்பவும் பிஞ்சு போன தோசையும் இருக்குன்னு. நீங்க என்ன சொன்னீங்க? வேண்டாம் சொன்னீங்கல்ல. ஏ பாவி மக்கள் எடுத்து குட்டிச்சு வாங்கிட்டாளே. ஏங்க இருந்திருந்தப்பல இப்படி மயங்கி விழுந்துட்டீங்களே, என்ன காட்சி உங்களுக்கு? ஏங்க எந்திரிங்க ஏங்க. அப்பா ஐயா, பசி மயக்கம் டி. நீ வந்ததுல இருந்து ஒண்ணு கூட திங்கல டி, ஒரு துண்டு கூட வாயில வைக்கல எதையுமே. பசியும் பட்டியுமா கிடக்கே. பாரு, ஏதாவது வாங்கி தாட்டி, இந்த பிஞ்சு போன தோசையாவது கரிஞ்ச அப்பமாவது வாங்கிட்டு வாட்டி அவட்ட. அட கூமுட்ட கொஞ்சம் நல்லதானே கேட்டா, நீ வேண்டாம் வேண்டாம் பெரிய கொப்புல பண்ணிரு. நான் பெரிய ஆளுலாட்டி, அப்படிதான் நடிக்க முடியும். அதான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அவன் போக்கலாம் புருஷனுக்கு அந்த பிஞ்சு தோசையை போட போயிட்டாளே. சீக்கிரமா வாடுட்டி, ஏதாவது ஒரு துண்டு இருந்தா கூட பரவாயில்லட்டி, வாங்கிட்டு வாடியாட்டி. இளவா இருக்கு உங்களோட, அசிங்கப்பட வேண்டியிருக்கு. நீ மட்டும் உங்க அம்மா வீட்டுல மட்டன் சிக்கன் நல்லா தின்னு போட்டு கிடக்க. ஆனா எனக்கு போட்டி சீக்கிரம் ஏதாவது வாங்கிட்டு வா. ஜவத்த மானகட்ட பொழப்பால இருக்கு. நடிக்க போய் இது இப்படி கொண்டு விடும்னு யார் கண்டா? பட்டு வந்து கரிஞ்ச ஆப்பத்துக்கு பிஞ்சு தோசைக்குமே நிக்க முடியுமா? நல்லா இருப்பட்டி, அண்டையும் துட்டு கிடையாது, வண்டையும் துட்டு கிடையாது. வெளியில போய் திங்கணும்னா நீ மட்டும் வந்து பிஞ்சு தோசையை வாங்கிட்டு வரலன்னு வச்சுக்கோ, அனாவசியமா என் உசுறு போயிரும். சோறு தண்ணி இல்லாம பாத்துக்கோ, அந்த பாவம் உன்னதான் பிடிக்கும். அட பாவி மனசே, பிஞ்சு தோசையை வாங்கி குடிக்கலன்னா பாவம் பிடிக்குங்கார. என் யார அவ காலெல்லாம் போய் விழ வேண்டி இருக்கு. ராதிகா, என்ன நீ கூப்பிட்டீங்களா? ஏதோ ஆப்பமும் தோசையும் இருக்குன்னேல, அதுல 2 3 இருந்தா எடுத்துட்டு வா. யாருக்கு நீ? உங்களுக்கா இல்ல அண்ணனுக்கா? என்னது அண்ணனுக்காவா? என்னது அவருக்காவா? அவர் சிங்கப்பூர்லயும் அங்க இங்க திங்க விடியாரு. இந்த காஞ்சி போட நாத்த முடிச்ச தோசையை திங்க போறாரு. அப்ப வேற யாருக்கு நீ? யார் கறந்தா உனக்கு என்ன? தேர்ல ஒரு நாய் கிடந்து கொலைச்சிட்டு கிடந்திருக்கு பாம்போல. ராத்திரி பசியும் பட்டினியுமா கிடக்கும். அதான் அதுக்கு 2 தோசை போடலாம் நினைச்சு கேட்காத மனசே. பாவம், அவருக்கு எவ்வளவு மனசு, நல்ல மனசு, இறக்கமுள்ள மனசு. அதான் உன்கிட்ட தோசை இருக்கான்னு கேட்டேன். ஐயோ ஒண்ணு கூட இல்லையே, எல்லாத்தையும் உங்க அண்ணன் தின்னுட்டாரே. என்ன டேஸ்டப்பா, அப்படியே கைய நாக்கால நக்கி எடுத்தாச்சு. அவ்வளவு டேஸ்ட் இன்னைக்கு, அடி போலி, சூப்பர். காஞ்சி போன ஆப்பமும் பிஞ்சு போன தோசையும் அடி போலினா சொல்லக்கூடாது, அவ்வளவு டேஸ்ட்.
இடி கொஞ்சோண்டு கஞ்சி கிடக்கான்னு கேளுட்டி. நேத்துள்ளதா இருந்தாலும் பரவாயில்ல, முந்தா நாள் உள்ளது, போன வாரம் பழசு, போன மாசம் பழசா இருந்தாலும் பரவாயில்ல டி, உப்பு இல்லாத கஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் கொண்டு வர சொல்லுட்டி. பாவம் அந்த நாய் பசி தாங்காது. அதான் நேத்து உள்ளதோ போன வாரம் உள்ளதோ போன மாசம் உள்ளதோ ஏதாவது பழைய கஞ்சி கிடக்கா? ஐயே, போன வாரம் உள்ள கஞ்சி இப்பதான் நீ தெருல ஒரு நாய்க்கு ஊத்திட்டு வந்தேன். அவள சட்டி பொட்டி எல்லாத்தையும் கழுவி கமத்தியாச்சே. பாரு, நாய் பிஸ்கட் இருக்கா? நாய் பிஸ்கட் தானே நீ? இருக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன். எப்போவாது நம்ம தெருல நாய் வந்தா சத்த பாம்போல நிக்க மத்தில அதுக்காண்டி தனியா வாங்கி தான் வச்சிருக்கேன். இப்பதான் போன உசுறு திரும்ப வந்த மாதிரி இருக்கு. நல்லா இருப்ப தாயே, அதை மட்டும் எடுத்து விடியா. ஒரு பாக்கெட்டா 2 பாக்கெட்டா இருக்கத தூக்கிட்டு வா. ஏங்க, பழைய கஞ்சி தான் கட்டிக்க, உங்களுக்கு ஃபாரின் பிஸ்கட் கிடைக்க போகுதுங்க. வாங்கி வச்சிருக்காங்க, எடுத்துட்டு வந்துருக்கேன். ஃபாரின் பிஸ்கட்டா எனக்கா? ரொம்ப தேங்க்ஸ் ராதிகா. இருக்கட்டும் அண்ணி, நல்ல சத்துள்ளது இந்தாங்க. அப்பா, இப்பதான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. என்ன ஒரு டேஸ்ட்! இப்படி ஒரு பிஸ்கட்டை என் வாழ்க்கையில தின்னதில்ல. நீ என்னைக்காவது வாங்கி தந்திருக்கியா? தங்கச்சினா என் தங்கச்சி தான். என்ன அளவோல வாங்கி வச்சிருக்கா தெரியுமா? சூப்பர், அடிபொலி. நாய் பிஸ்கட் தின்னுட்டாரு. என்ன நடக்க போதோ நடக்கட்டும், விடிஞ்ச வரைக்கும் வெளிச்சம். ஸ்டார்ட் மியூசிக். முறுக்கு சரியில்லைன்னு நினைக்கேன், அதான் இப்படி கசக்கு போல. சரி, என்னவா இருக்கட்டும், முறுக்கா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம மண்டையில பித்தமா இருக்கட்டும். சரி, அடுத்த முறுக்கு செல்லத்தாயிட்ட கேட்போம். நல்ல முறுக்கா எடுத்து கேட்கணும், பார்த்து எடுத்து தர சொல்லணும். செல்லத்தாயி, அடுத்த முறுக்கை எடு. ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு தந்தா எப்படி காணும்? தொண்டைக்குழிக்குள்ள இறங்குறதுக்குள்ள காணாம போயிட்டு இன்னொன்னு எடு. 5-6 எண்ணம் தின்னா கொஞ்சம் வர்க்கத்தா இருக்கும். இக்க தாரேன், அதுக்கு தானே 10-20 முறுக்கு போல எடுத்துட்டு வந்திருக்கேன். 5 முறுக்கை என் மௌனும் வரமோனும் தின்னுட்டாவா. மீதி 20 முறுக்கு நமக்கு தான்க்கா. செல்லத்தாயி, சப்பாட்ட முறுக்கா எடுத்து தந்துடாத, நல்ல முறுக்க பார்த்து எடுத்தா. ஏக்கா, இந்த இருட்டுக்குள்ள எங்க இருந்துக்கா பாக்க எடுத்து தாரேன். நெல்ல நல்ல முறுக்கு தான். கையில எண்ணி பார்த்தேன், 3 முறுக்கு வந்திருக்கு. ஆளாளுக்கு எந்த முறுக்கு வேணுமோ நீங்களே உங்க விருப்பப்படி எடுத்துடுங்க. ஏதோ முறுக்கு சரி, குத்து மதிப்பா ஒண்ணே எடுப்போம். ஒண்ணும் தெரியவும் மாட்டேங்குது. முறுக்கு சின்ன முறுக்கா இருக்க மாதிரி இருக்க, கையில தடவி பார்க்கும் போதே அவ்வளவுதான் தெரியுது. சின்ன முறுக்கத்துக்கு தந்திருக்கல அந்த செல்லத்தாயி. ஒருவேளை பஞ்சு அணக்கம் கட்டாம இருக்கனால அவளுக்கு பெரிய முறுக்க கிடைச்சிருக்குமோ? அப்படியாத்தான் இருக்கும். ஏன் பாவி மக்கா, யார் ஏன் முறுக்க புடுங்குனது? ஏன் செல்லத்தாயி, எங்க முறுக்க நீ தான் புடுங்குன? ஏக்க நான் எங்க முறுக்க புடுங்குனே? என் முறுக்கு என் கையில இருக்கு, நான் புடுங்கலக்கா. வா, முறுக்கு கீழ விழுந்துட்டான்னு பாரு. பஞ்சு, இதான் வா முறுக்குன்னு பாரு. கீழே என் மடியில விழுந்த மாதிரி இருந்துச்சு, அதான் எடுத்து தந்தேன். பாத்துக்கா, எடுத்துக்கா, தின்னு நல்லா இருக்கும். என் முறுக்கு கிடைச்சி கீழே விழுந்திருக்கு போல. எப்படி என் ஐடியா? பெரிய முறுக்க பஞ்சிட்டு இருந்து ஆட்டைய பாடிட்டோம்ல. இனி கருக்கு முறுக்குன்னு ஒரே வாயில போட்டு அப்படியே முழிக்கிற வேண்டியதான். கசப்பு. கையும் கால அசைக்காம ஆடாம கிடக்கா. கண்ணீர் வடிக்க செல்லத்தாயி, நம்ம வெளியே பக்கா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டா. வெளியே பக்கா டெய்லி டிவில பேப்பர்ல நியூஸ் வரம்காடி. எல்லா நியூஸையும் நீ தானே வந்து சொல்லுவக்கா. ஏக்கா, நியூஸ் பேப்பர் அக்கா, எங்கக்கா போன? ஏன் வெளியே பக்கா, நீ போன இடத்த சொல்லு, நாங்களும் வந்து உன்னை வந்து கூட்டிட்டு வரோம். இல்லாம நாங்க எப்படி இந்த தேர்ல இருப்போம்? அக்கா, 3 ரோசஸ்ல 1 ரோசஸ் பாக்க போயிட்டேன்.
இப்போ நம்ம கிட்ட வெயிட் லாஸ் பவுடரும் முளை கட்டிய ராகி மாவும் நம்ம புதுசா ஆட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே நம்ம கிட்ட 12 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ 2 ஃபுட் ப்ராடக்ட்ஸும் சேர்த்திருக்கோம். பொருட்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீடைல்லாம் அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்பி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிரடி திருப்பங்களோட அடுத்த வீடியோல பாப்போம் சொந்தங்களே.